சுட்டி சாம்பியன் சேட்ட கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ணா சேகருக்காக இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு கேள்வி உன்கிட்ட கேக்குறேன். கேள்வியா? ஐயோ எனக்கு பிடிக்காத விஷயம்னா. அது பரவாயில்ல. அப்ப என்ன பரீட்சையில டைரக்டா பதில் எழுதிட்டே இல்ல பதில் எழுதலையா? நான் பரீட்சைக்கே போலையே. பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. அப்பேற்பட்டவங்க தான் இன்னைக்கு அறிவாளியா இருக்காங்க. ஆனா ஸ்கூலுக்கு போனல? போனேன். ரைட். அது சம்பந்தமானது தான். கேளு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பசங்க வந்து சரி நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் எவ்வளவு புக்ஸ் எடுத்துட்டு போன? புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுல அப்படினா ஒரு 10 நோட் இருக்கும் ஒரு அப்போ டெக்ஸ்ட் புக் நோட் புக். ஆமா. சோ மொத்தம் ஒரு 10. ஆமா. அதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சாப்பாடு. ஆமா. ஓகே. மேக்ஸிமம் அவ்வளவுதான். இல்லையா? லைட்டா ஒரு சின்னதா ஒரு மூட்டை சுமந்துற மாதிரி. ஆமா இப்படி தான் நான் போவேனே. அப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ்க்கு தலையை கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பேன் இப்படி. ஆமா அந்த வளர்ச்சி உனக்கு குறைஞ்சு போச்சு. இல்லையா? நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய டைம்ல அந்த அழகா ஆலமரம் இல்லைன்னா வந்து ஒரு அரச மரம் இல்லைன்னா வந்து அந்த புங்கை மரம் இது கீழே வந்து நிறைய வகுப்புகள் நடக்கும். எங்க தமிழ் வாத்தியார்லாம் சூப்பரா சொல்லி தருவாரு. அதே மாதிரி எங்க அறிவியல் டீச்சர் பொன்மேனி டீச்சர் அவங்க பேரு சூப்பரா சொல்லி தருவாங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னாக்கா இ ஸ்கூல். ஆமா டெக்னோ ஸ்கூல். இந்த மாதிரியான லேட்டஸ்டா எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் பயங்கரமா ஒரு அட்ராக்ட் ஆகி இப்போ என்ன தெரியுமா பசங்க எடுத்துட்டு போறாங்க ஒன்லி an iPad and pen drive. அவ்வளவுதான். நேரா டீச்சர் எல்லாம் நடத்துறாங்க. அப்படியே எலக்ட்ரானிக் போர்டில் அப்படியே போகுது. பென் டிரைவ்ல டபக்குன்னு கொடுத்துட்றாங்க ஹோம்ஒர்க்கு. அப்படியே குழந்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குது. வீட்டில் பென் டிரைவ்ல போட்டு அப்பா அம்மா ஹோம்ஒர்க்கை பண்ணுறாங்க. மற்ற இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஹோம்ஒர்க்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. இந்த டெக்னாலஜி வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல கெட்டதுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது காலத்துக்கு ஏற்றப்ப நம்ம மாறிக்கணும். ஒரு காலத்துல வண்டியே இல்ல, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் வந்தது. நம்ம மாறிக்கிட்டோமா இல்லையா? வண்டி வந்தது குறை சொன்னோமா? இல்லையே. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மொபைல் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. நிறைய மாறி போச்சு. அதனால அது ஒன்றும் செய்ய முடியாது. அது என்னன்னா எல்லாமே விஷயத்தை வந்து நம்ம அளவோட வச்சுக்கணும். நம்முடைய ஆரோக்கியம் மோசமாகாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அந்த குழந்தைங்கலாம் வந்து கேட்ஜெட்ஸ் வச்சு இப்படி குனிஞ்சிட்டே விளையாடுறாங்களே. ஒரு பக்கம் கை வெளியும் ஒரு பக்கம் கழுத்தும் குனிக்குது. கண்ணும் ப்ராப்ளம் வருது. இப்போ இதெல்லாம் ஒரு டெய்லி ஒரு 1/2 hour விளையாடுங்க, டெய்லி ஒரு 1 hour யூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு டிசிப்ளின் அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்க நிறைய அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம மக்கள் சார்பா உங்களுக்கு பெரிய நன்றி. நீங்க நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 சுட்டிஸ் வந்திருக்காங்கன்னா நீங்க 3 பேர் அப்படின்றத விட இந்த 3 பேருமே வந்து படு சுட்டியா இருக்காங்க. பயங்கர வாளா இருக்காங்க. 3 பேர் 30 பேருக்கு சமன்ற மாதிரி வந்திருக்காங்க. ஓகே லெட்ஸ் வெல்கம் ஃபர்ஸ்ட் குட்டி மானியா அண்ட் ஃபேமிலி. வெல்கம் மானியா, வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆனீங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே பேபி சொல்லுங்க நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? டிஏவி. ஓகே சூப்பர். இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? எங்க அம்மா அப்பா. உங்க அம்மா அப்பாவா? ஓகே நம்ம சுட்டி சாம்பியன் ஷோ பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஓகே இங்க வர பேபிஸ் எல்லாமே பாட்டு பாடுவாங்க, டயலாக் பேசுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? குட் கேர்ள். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட சைலண்டா அழகா சமத்தா உட்காந்துருக்கணும். ஓகே சுட்டி சாம்பியன்ஸ்ல நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 3 ரவுண்ட் இருக்கு. சோ அந்த 3 ரவுண்ட் வந்து எப்படிலாம் விளையாட போறோம் அப்படின்றது கொஞ்ச நேரத்துல சரி எப்படி விளையாடணும் சொல்லுங்க. எப்படி விளையாடணும்? ஜாலியா விளையாடணும். ஸ்மைலா விளையாடணும். எங்க எல்லாரும் ஒரு 3 பேர் சேர்ந்து ஏ அப்படி சொல்லுங்க பாப்போம். ஏ வெரி குட். ஓகே थैंक यू so much. நீங்க உங்க இடத்துக்கு போங்க. நெக்ஸ்ட் வெல்கம் பிரீத்தி அண்ட் ஃபேமிலி. பாட்ட போடுப்பா. மணி வாக்கில் பச்சையா பஸ் ரோட்டில் ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். ஓகே பிரீத்தி ஃபண்டாஸ்டிக்கா நீ டான்ஸ் ஆடுன. உன்னோட ஃப்ராக் அண்ட் மேக்கப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. ஓகே குட்டிமா என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. ஓகே 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 ஜெயகாந்தன், சுமித்ரா, பிரீத்தி நீங்க ஒரு அருமையான ஒரு குடும்பம் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா நம்ம இன்னைக்கு ஃபுல் எபிசோட்ல விளையாடலாம் ஆடலாம். ஓகேவா? ஸோ நன்றி வந்ததுக்கு. உங்க இடத்துக்கு போங்க. உங்க ரவுண்ட் வரும்போது நான் உங்களை கூப்பிடுறேன். ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி
சௌந்தர்யா என்ன அப்படியே பளிச்சுன்னு ஒரு கலர்ல இருக்க ஃபண்டாஸ்டிக் கலர் ரெட் அண்ட் லிப்ஸ் இஸ் ரெட். நீங்க சொல்லுங்க பிரதர், என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன? குமார் சார் பேர். குமார்னாலே நம்ம ஏரியா பேருங்க அது. என்ன செய்றீங்க குமார்? டிரைவரா இருக்கேன் சார். டிரைவரா இருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் HDFC பேங்க்ல ஒர்க் பண்றேன் சார். என்ன பேங்க்மா? HDFC HDFC ல ஒர்க் பண்றீங்க. வெரி குட். என்ன ஒர்க் பண்றீங்க? லோன் செக்ஷன்ல இருக்கேன். லோன் செக்ஷன்ல இருக்கீங்க. வேணுமா? லோன் கொடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சு கொடுக்கணும். சாரிங்க, ஒண்ணுமே இல்ல. ஓகே செல்லக்குட்டி, உங்க பேர் என்ன? சௌந்தர்யா. சௌந்தர்யாவா? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நல்லா எந்த ஸ்கூல் பேசுறாளே. படிக்கிறீங்க? விமல். ஓகே, இந்த Dress அழகா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா. ஓகே சூப்பர் சார். நீங்க எதனால கேப் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க? அடி விட்டுருக்கோம். அடிபட்டிருக்கா? ஓகே டன். சாருக்கு அடிபட்டதுனால அவர் வந்து கேப் போட்டு அந்த அடிபட்ட இடத்த பரவாயில்ல மறைச்சிருக்காரு. பரவாயில்ல. அது நல்ல லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கு. நீங்க இப்ப வந்து யோயோ டிரைவர் மாதிரி இருக்கீங்க சார். சூப்பரா இருக்கீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ரவுண்ட் அப்படின்றத நாங்க சொல்றோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இருக்கைக்கு போகலாம். சுட்டி சாம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈ அடிச்சா காப்பி. ஈ அடிச்சா காப்பியோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தருவோம். அந்த டைம்ல அம்மா அப்பா இங்க இருப்பீங்க, குழந்தைங்க வந்து என் கூட தனியா இருப்பாங்க. உங்ககிட்ட 5 கேள்வி கேட்போம். அதே கேள்வியை குழந்தைகிட்டையும் கேட்போம். நீங்க சொல்ற ஆன்சரும் குழந்தை சொல்ற ஆன்சரும் அப்படியே ஈ அடிச்ச மாதிரி பச்சக் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 பாயிண்ட். அந்த மாதிரி 5மே சொல்லிட்டீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ். ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. ஈ அடிச்சா காப்பில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய குட்டி மான்யான் ஃபேமிலி. உங்க அர்ச்சனா மதுசூதனன், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க குழந்தையோட ஸ்கூல் பேக் கலர் என்ன? பிங்க். ஷூர்? ஷூர். சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். ஸோ ஜாக்பாட் கொஸ்டின் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நந்தினி, ஓவர் டு யூ. பேபி, ஈ அடிச்சா காப்பில உங்களுக்கு முதல் கேள்வி. உங்களோட ஸ்கூல் பேக் கலர் என்ன? பிங்க். வாவ், சூப்பர். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 2 கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மேத்ஸ் பிடிக்கும். சோ வந்து மேத்ஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னாலே பிரில்லியண்டா நல்லா படிக்கிற பேபின்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது கேள்வி, இது எனக்கு கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். உங்க குழந்தை அடிக்கடி பாடும் சினிமா பாட்டு என்ன? கொக்கரக்கோ கொக்கரக்கோ. என்ன பாட்டு பாடுங்க? இது கொக்கரக்கோ இது சேவல் கொக்கரக்கோ இல்ல சேவல். இல்ல கொக்கரக்கோ சேவல் ஒன்று போகுது. பாடுங்க. ரஜினி முருகன் பாடுங்க. அது என்ன டியூன் வருதா பாடுங்க. அதெல்லாம் தேவை. உங்களுக்கு தெரியுமா? பாடுங்க. கொக்கரக்கோ சேவல் ஒண்ணு கொண்ட கோழி கூவுதுன்னு குத்தடிக்க வந்து இருக்க ரஜினி முருகன். ஃபேண்டாஸ்டிக். இந்த பாடம் பாடுவாங்க நினைக்கிறீங்க. நீங்க நல்லா பாடுனீங்க. பார்க்கலாம். ஓ டு நந்தினி. பேபி, உங்களுக்கான ரெண்டாவது क्वेश्चन. நீங்க அடிக்கடி பாடும் சினிமா பாட்டு எது? ரஜினி முருகன். ரஜினி முருகன்ல என்ன பாட்டு? கொக்கரக்கோ கோ என்ன மேல வருது. வாவ், சூப்பர். செகண்ட் क्वेश्चनக்கு 2 பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அகைன் உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே, எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா? ஓகே, பாடுங்க. கொக்கரக்கோ சேவல் கொண்டு கோழி கொஞ்சியாட ரஜினி முருகன் ஓ மேல ஒரு ஒரு பண்ணு. அப்படியா? ஆமா. சூப்பர். அப்படியே ஒரே பாட்டுல அடுத்த பாட்டு சொருகி ஒரு 3 மார்க் போட்டுட்டே போறாங்க. ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, அர்ச்சனா மதுசூதனன், உங்க குழந்தைக்கு பிடித்த ஸ்வீட் என்ன? நீங்க சொல்லக்கூடாது. பார்க்கலாம். ஜாங்கிரி. ஜாங்கிரி. இப்ப சொல்லுங்க. ஜாங்கிரி. கரெக்ட் அர்ச்சனா? கரெக்ட். ஓகே, பாப்போம். ஓ டு யூ நந்தினி. பேபி, உங்களுக்கான மூணாவது கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னது? ஜாங்கிரி. ஜாங்கிரி. வாவ், சூப்பர். தேர்ட் ஒன்க்கு வந்துட்டு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே, அர்ச்சனா மதுசூதனன், உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஓகே, உங்க குழந்தை எதுக்காக அடிக்கடி கோச்சுப்பாங்க? நார்மலாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, இல்லை இது டைம் ஆயிடுச்சு விளையாடாத. விளையாட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் அவ பண்ணலாம். எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு நியாயம் இருக்கும்போது தானே? எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அவன் எந்த டிவி பார்க்கும்போதும் அதே அவ டிரா பண்ணிட்டு இருப்பா. டிரா பண்ணிட்டு இருக்கும்போது சரி போதும் வா அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கும் போது போதும் வா அப்படின்னு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணா அவளுக்கு பிடிக்காது. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. பேபி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. நீங்க அடிக்கடி எதுக்காக கோச்சுப்பீங்க? நான் தப்பு பண்ணேன், எங்க அம்மா அப்பா கோச்சுப்பாங்க. அதுக்கு நான் உடனே அப்படி கோச்சுப்பேன்.
எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிண்டலிங்கா பேசினாங்க. ஓகே கிண்டலிங் ஓகே கிண்டலிங்கா பேசினாங்க. எங்க அப்பா உடனே கோச்சிப்பாங்க. அதாவது மேடம் ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது உங்க கோச்சுக்கு இருந்து அப்பா கோச்சுப்பாங்க, அம்மா கோச்சுப்பாங்க, தாத்தா கோச்சுப்பாங்கன்னு போறீங்க. நீங்க எதுக்கு கோச்சுப்பீங்க? எங்க அம்மா அப்பா வந்து திட்டுவாங்க. சோ நான்காவது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். ஓகே, ஐந்தாவது கேள்வி. இது ரொம்ப ஈஸியா அவங்க சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் ஜாக் பாட் ஃபார் யூ. உங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த நான் தான் அவளுக்கு தெரியுமா அதை சொல்லுவாங்களா? சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொல்றான். ஏன்னா முன்னாடி ஆன்சர் வேற மாதிரி போயிடுச்சுல, அதனால இல்ல இப்போ ஜாக் பாட்டா கெஸ்ஸா? கெஸ் தான். கெஸ். ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேட்டா அம்மா. அவங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். நந்தினி ஓட் யூ. ஓகே செல்லக்குட்டி, ஈயர் ஜாங்காப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? எங்க அம்மாவும் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடேங்க அப்பா, எப்படி நான் வந்து ஆன்சர் பண்றது? இதுல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கணும்? அப்பா. ஓகே, அப்பா என்பது தப்பான பதில். சோ வந்து இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். ஈயர் ஜாங்காப்ல உங்ககிட்ட மொத்தமா 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வியில 3 பதில்கள் கரெக்டா வந்திருக்கு. சோ உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 60 பாயிண்ட். மான்யா ரொம்ப அழகா விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். யுவர் ஆன்சர்ஸ் வாஸ் பர்ஃபெக்ட். அப்பா அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெரி குட் ப்ளே. ஓகே, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. உங்க இடத்துக்கு போங்க. வில் கால் யூ அகைன். ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஈயர் ஜாங்காப்ல அடுத்ததா வரக்கூடிய குட்டி பிரீத்தி அண்ட் சாமி. வெல்கம் டு இயர் காப்பி ரவுண்ட். உங்களுக்கான 5 கேள்வி கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுமித்ரா, உங்க குழந்தைய நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? சௌபர்ணிகான்னு செல்லமாவே சௌபர்ணியா தான் கூப்பிடுவீங்களா? ஓகே, அவங்களுக்கு தெரியுமா, சொல்லுவாங்களா அது கேட்டா? ஓகே, ஆல் ரைட், பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஜாக் பாட் 20 புள்ளிகள் கிடைக்குதுன்னு. நந்தினி ஓவர் டு யூ. பேபி, ஈயர் ஜாங்காப்ல உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்களை உங்க அம்மா அப்பா எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? பிரீத்தியா? பிரீத்தி தான் கூப்பிடுவாங்களா? அச்சுச்சோ, முதல் கேள்விக்கு தவறான பதில் ஆயிடுத்து. சோ இந்த கேள்விக்கு எங்களால பாயிண்ட் கொடுக்க முடியாது. நோ பாயிண்ட். ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இரண்டாவது கேள்வி, யார் உங்க வீட்ல உங்க குழந்தை கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சுமித்ரா சார். சுமித்ரா. ஸோ அவங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் அப்படியே சுமித்ரா? ஆமாங்க சார். அவங்க சொல்லுவாங்களா அது கரெக்டா? சொல்லுவா. ஓகே ரைட், பார்க்கலாம். ஓவர் டு யூ நந்தினி. பேபி, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. ஓகே, யார் உங்க கூட ரொம்ப நேரம் இருப்பாங்க? அம்மா உங்க கூட ரொம்ப நேரம் இருப்பாங்களா இல்ல அப்பா உங்க கூட ரொம்ப நேரம் இருப்பாரா? அம்மா. சூப்பர். ரெண்டாவது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். வெரி குட். உங்களுக்கு முதல்ல ஒரு 20 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெயகாந்த் அண்ட் சுமித்ரா. மூன்றாவது கேள்வி உங்களுக்கு, உங்க குழந்தையோட எய்ம் என்ன? லட்சியம்? டாக்டர் ஆகணும் சார். டாக்டர் ஆகணும். அது அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். பார்க்கலாம் உங்க குழந்தையோட எய்ம் டாக்டர் ஆகிறது. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நந்தினி ஓவர் டு யூ. பேபி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உங்களோட எய்ம் என்ன? பெரிய பொண்ணு ஆனதுமே என்ன ஆக போறீங்க? டாக்டர். சூப்பர். மூன்றாவது கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. உங்களோட பாயிண்ட் 20. அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே, ஜெயகாந்த் அண்ட் சுமித்ரா 20 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். அந்த லட்சியம் நிறைவேறட்டும். இப்போ கேட்க போற பாருங்க, உங்களுக்கு வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ஜெயகாந்தன், உங்களுடைய டூத் பிரஷ் கலர் என்ன? என்ன அவங்கள பார்க்குறீங்க? பல்லுவலிக்கு விடுறாங்க அவங்கள? உங்களுக்கு ஒயிட் கலர் சார். ஒயிட் கலர். ஓகே, ஸோ ஒயிட் கலர். உங்க குழந்தை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நந்தினி ஓவர் டு யூ. பேபி, உங்களுக்கான நான்காவது கொஸ்டின். ஓகே, உங்க அப்பாவோட டூத் பிரஷோட கலர் என்னது? தெரியலையா? ஓகே, பாப்பா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நேர்மையா எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நான்காவது கேள்விக்கு தவறான பதில் அப்படின்றதுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அஞ்சாவது கேள்வி, இது வந்து ஜெயகாந்தன் சொல்லட்டும். உங்க குழந்தையுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சுதர்ஷினி. சுதர்சனி. சுதர்ஷினி. ஓகே, எப்படி அவங்க எந்த இடத்துல ஃப்ரெண்டு? வீட்டில் விளையாடி இருப்பா. வீட்டு ஏரியா ஃப்ரெண்டா சுதர்ஷினி? ஓகே, பாப்போம். நந்தினி ஓவர் டு யூ. பேபி, ஈயர் ஜாங்காப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன? கோமேஷ். கோமேஷ். கோமேஷா? ஐந்தாவது கேள்விக்கு தவறான பதில் வந்திருக்கு. சோ இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். மொத்தமா ஈயர் ஜாங்காப்ல உங்கள்கிட்ட 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வியில 2 பதில் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 40 பாயிண்ட்.
ஓகே பிரீத்தி, ஜெயகாந்தன், சுமித்ரா நல்லா விளையாண்டீங்க. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு கூப்பிடுறோம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் you. ப்ளே, சூப்பர். ஈயடிச்சா கப்ல அடுத்ததா வரக்கூடிய சுட்டி சௌந்தர்யா அண்ட் ஃபேமிலி. யா. குமார் இளவரசி, வெல்கம் டு ஈ அடிச்சா காப்பி ரவுண்ட். உங்களுக்கான 5 கேள்வி கேட்க போறேன். ஈ அடிச்சா காப்பி ரவுண்ட்ல முதல் கேள்வி குமார், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, நம்ம இளவரசிட்ட கேட்போம். உங்க குழந்தைக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது? மேக்ஸ். மேக்ஸ். இல்ல தமிழ் டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. தமிழ் தமிழ் தமிழ்ல தமிழா? தமிழ் தமிழ். தமிழ் இல்ல. தமிழ் உங்க லகரம் வராதா? ஸோ நீங்கள் தமிழ் சொல்லியிருக்கீங்க. தமிழ் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் குமார் வந்து மேத்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் தமிழ் தான். என்ன பதில் எடுத்துக்கோ? தமிழா மேத்ஸா? தமிழ். ஓகே, தமிழ் சொல்லிட்டா உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். மேத்ஸ் சொல்லிட்டா உங்களுக்கு குமார் வந்து திட்டுவாங்க. சரிங்க. ஆல் ரைட். ஓகே, பார்ப்போம். ஓவர் டு யூ நந்தினி. ஓகே பேபிமா, உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னது? தமிழ். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி 20 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எதனால உங்களுக்கு தமிழ் பிடிக்காது? ஆனால் தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்காடா குட்டி. ஓகே, நீங்களே வந்து சொல்லுவீங்க பாருங்க, எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இரண்டாவது கேள்வி, உங்க குழந்தைக்கு எந்த ஃப்ரூட், எந்த பழம் பிடிக்கும்? ஆப்பிள் ஆப்பிள். ஆப்பிள் தான். ஆப்பிள், ஷூர். ஓகே, பார்ப்போம். ஓவர் டு யூ நந்தினி. பேபி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு பிடித்த ஃப்ரூட்ஸ் என்னது? ஆப்பிள். ஆப்பிள். ஓ மை காட், சூப்பர். ரெண்டாவது கேள்விக்கு நீங்க வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். உங்களுக்கு எதுக்கு ஆப்பிள் பிடிக்கும்? ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். ஓ, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அது. அதனால உங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்குமா? ஃபுட்னா சாப்பாடு என்ன பிடிக்கும் உங்களுக்கு? தயிர். தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, தயிர் சாதம் எப்படி பண்றது? சாப்பாடு போட்டு தயிரை சாப்பாடுல ஊற்றிட்டு பெனஞ்சிட்டு சாப்பிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன சாப்பாடு போட்டு தயிருக்கு பெனஞ்சு சாப்பிடணும். தயிர் சாதம் ரெடி. அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். வெரி குட் குமார். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இளவரசி, உங்க குழந்தைக்கு அடிக்கடி எங்க போகிறதுக்கு பிடிக்கும்? தட் இஸ் ஃபேவரட் பிளேஸ். அப்பா ஊருக்கு. அப்பா ஊர். ஊர் பேர் தானே? சருகு வளையப்பட்டி. என்ன பேரு? சருகு வளையப்பட்டி. ஓகே, சருகு வளையப்பட்டி. வெரி குட். அது குழந்தை தெரியுமா? சொல்லுவாங்களா அந்த பேர் அழகா? நினைக்கிறேன். அங்கதான் அடிக்கடி போவோம், அதனால. இல்ல, இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? அப்பா ஊருன்னு சொல்லுவாங்களா இல்ல சருகு வளையல்பட்டி? சருகு வளையப்பட்டினே சொல்லுவாங்க. சருகு வளையப்பட்டின்னு சொல்லுவாங்க. என்ன குமார் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, ஊர் பேர் என்ன? சருகு வளையப்பட்டி. ஆ, சருகு வளையப்பட்டி. சருகு வளையப்பட்டி. ஓகே, பார்க்கலாம். ஓ டி நந்தினி. பேபி, உங்களுக்கான மூணாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு அடிக்கடி எங்க போகிறதுக்கு பிடிக்கும்? எங்க தாத்தா ஊருக்கு போக. தாத்தா ஊருக்கா? எந்த ஊரு? சருவலைப்பட்டி. ஓ மை காட், சூப்பர். மூணாவது கேள்விக்கும் கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். எங்க இருக்கு அந்த ஊரு? அது மேலூர் அங்கிட்டு இருக்கு. மேலூருக்கு அங்கிட்டு இருக்கா? மேலூர் எங்க இருக்கு? மாட்டான்கே அப்படியே மார்த்தாணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மார்த்தாணி எங்க இருக்கு? அண்ணா நகர்ல. அண்ணா நகர். என்னோட காலேஜ் அண்ணா நகர் எங்க இருக்கு? மதுரையில. மதுரையில். மதுரையில இவ்ளோ டீடைல். சூப்பர் பாப்பா. மதுரையில அண்ணா நகர் பக்கத்துல மாட்டுத்தாவணின்றதும் கரெக்டான பதில். மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல மேலூர் இருக்குன்றதும் கரெக்டான ஒரு விஷயம். ஓகே, சூப்பர். ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். நான்காவது கேள்வி உங்களுக்கு, உங்க குழந்தை எதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க? ஊசி போறதுக்கு பயப்படும். ஊசியா? ஊசி போட்டா பயப்படுவாங்க. பாம்பு. பாம்புக்கு பயப்படுவாங்க. பேய், பாம்பு. ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஊசியா பாம்பா? பேசிங்க இளவரசி குமாரன். இதே சொல்லுங்க. பயம்னா பாம்பு. எல்லாம் இளவரசி சொல்றதா இருக்கு. மீனாட்சி ஆச்சா? ஓகே. சோ குழந்தை எதுக்கு பயப்படுவாங்க கேட்டா பாம்பு. பாப்போம். நந்தினி, ஓட்டியூ. பேபி, உங்களுக்கான 4வது क्वेश्चन. ஓகே, நீங்க எதுக்காக பயப்படுவீங்க? அம்மா வந்து போனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால. அம்மா போனை தொடக்கூடாதுன்னு சொல்றதுனால நீங்க பயப்படுவீங்களா? அச்சச்சோ, அம்மா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? நீங்க பாம்பை பார்த்தா பயப்படுவீங்களா, ஊசி போட்டா பயப்படுவீங்களா? நானு ஊசி போட்டாலும் பாம்பு வந்தாலும் சிங்கம் ஏதாச்சும் வந்தாலும் தான் பயப்படுவேன். என்ன பண்றது? ஓகே, 4வது கேள்விக்கு தவறான பதில் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே, உங்களுக்கான கடைசி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு லாஸ்ட் क्वेश्चन. ஓகே,
ஸோ இளவரசியில் ஆரம்பிச்சு நம்ம குமாரில் முடிப்போம். ஓகே குமார், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ஹீரோ கமல். கமல்ஹாசன். பட் அதை பதில வந்து பாப்பா சொல்லுவாங்களா? இல்ல இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஜய் தான். அப்போ எப்படி வச்சுக்கலாம்? விஜய் தான். அப்போ அப்பாவுக்கு பிடிச்ச ஹீரோ விஜய், அப்படிதான் வைக்கணும். சரி விஜய். விஜய். ஆனா அப்பாவுக்கு உண்மையில பிடிக்கிறது கமல்ஹாசன். கமல் தான் பிடிக்கும். ஆனா நீங்க அவ சொல்லுவான்றதால விஜய் நம்ம மாத்துறோம். ஆனா கமல் சொல்லிட்டா கைத்தட்டல் மட்டும்தான் கிடைக்கும். விஜய் சொன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். பார்ப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே, ஈர்ச்சாங் கப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, உங்க அப்பாவுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? அஜித். அஜித். விஜயும் இல்ல, கமலஹாசனும் இல்ல, அத்தால அஜித் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 5வது கேள்விக்கு தவறான பதில் வந்ததுனால உங்களுக்கு நோ பாயிண்ட். ஈர்ச்சாங் கப்ல உங்ககிட்ட மொத்தமா 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வியில 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 60 பாயிண்ட். ஈர்ச்சாங் கப்ல ரொம்ப அழகா பிரமாதமா விளையாடி இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் ஆடினால் அழகுராஜா, அதை எப்படி விளையாடுறீங்க அப்படின்றது நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கணும், நீங்களும் வெயிட் பண்ணி விளையாடணும். அதுக்கு முன்னாடி டேக். ஓகே, சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜா. ஆலினால் அழகுராஜோட ரூல் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அந்த 2 மினிட்ஸ் டைம்ல உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்படும். அந்த 5 விஷயங்கள் வந்து பறவையா இருக்கலாம், இல்ல வந்து வீட்ல இருக்க பொருளா இருக்கலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க வந்து குழந்தைகளுக்கு அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கணும். ஆக்ட் பண்ணும்போது வாய் திறந்து பேசக்கூடாது. சைலண்டா உங்களுடைய செய்கைகளை மட்டும்தான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களும் அப்பா, இப்ப சப்போஸ் வந்து அப்பா விளையாடுறாங்க அப்படின்னா அம்மா அந்த இடத்துல இருப்பாங்க, அம்மா விளையாடுறாங்கன்னா அப்பா அந்த இடத்துல இருப்பாங்க. ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா? ரெடி. ஓகே, ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வர போறாங்க மான்யான் ஃபேமிலி. ஆலினால் அழகுராஜா விளையாட போறீங்க. சோ யார் வந்து நடிச்சு காமிக்க போறீங்க? நீங்க தானா? ஓகே குட்டிமா, நீங்க போங்க, அங்க போய் உட்காந்துக்கோங்க. ஓகே, your time start now. அம்மா என்ன ஆக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன பார்க்க கூடாது, அங்க பார்க்கணும். என்னது என்னது? என்னது இது? அது குடிக்கிறது. குடிக்கிறது கிடையாது, இது ஒரு உணவு பொருள் தான். என்னன்னு கண்டுபிடிங்க. ஓ, சாப்பிடுறாங்களா? ஆமா. சாப்பிடுறது. ஆமா, என்ன என்னது? சாப்பிடுறாங்க? லட்டு. இல்ல 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 இல்ல. என்ன சாப்பிடுறாங்கன்னு மட்டும் சொல்லு. இல்ல, சீக்கிரம் கண்டுபிடிங்க, டைம் போயிட்டு இருக்கு. அஞ்சு கண்டுபிடிக்கணும் இன்னும் நீங்க. என்ன சாப்பிடுறாங்க? அம்மா ஏதோ சாப்பிடுறாங்க பாருங்க, குட்டியா இருக்கான். அது என்னது? சரி ஓகே, நெக்ஸ்ட் கூட ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, பாஸ் இங்க பாரு. என்னது இது? பிரவுன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். தேர்ட் ஒன் பாஸ். ரங்கோலி போடுறது. ரங்கோலி ஓகே, கோலம் போடுறது ஓகே, கரெக்ட் ஓகே. அஞ்சலா 2 விஷயம் கண்டுபிடிச்சீங்க. ஃபாஸ்ட், டைம் போயிட்டு இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது. சூப்பர். ஓகே, டைம் போயிட்டு இருக்கு. அத என்ன டான்ஸ் சொல்லுங்க. அஞ்சலா 3 தான் சொல்லிருக்கீங்க. பரதநாட்டியம். சூப்பர் சூப்பர். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். 30 செகண்ட்ஸ் சொல்லிடுங்க. உருண்டை வாயில போறது சீக்கிரம். என்னது அப்படின்னா 7 6 5 4 3 2 ஜாங்கிரியா. 1 போண்டாவா. போண்டா கிடையாது. வாங்க. சோ ஆலினால் அழகுராஜால ரொம்ப அருமையா நடிச்சு காமிச்சிருக்கீங்க. குழந்தை 4 விஷயங்கள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ உங்களோட டோட்டல் பாயிண்ட் 80 பாயிண்ட். வெரி குட். நெக்ஸ்ட். சோ இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான். நம்ம தியா வரசினு குமார் அதை எப்படி விளையாடணும் அப்படின்றது வந்து நாங்க எண்ட்ல வந்து சொல்றோம் எப்படி விளையாடணும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இருக்கைக்கு போகலாம். ஆலினால் அழகுராஜால நெக்ஸ்ட் வர போறது பிரீத்தி அண்ட் ஃபேமிலி. வண்டர்ஃபுல். ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா? ஓகே, யார் வந்து நடிச்சு காமிக்க போறீங்க? நீங்க தானா? ஓகே, செல்லக்குட்டி நீங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க. Your time start now. ஓகே. பட்டாசு. சூப்பர். வெரி குட். செகண்ட் ஒன்.
தேர்ட் ஒன் டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் அஞ்சலா 2 சொல்லிட்டீங்க இல்ல ஸ்னேக் ஸ்னேக் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் அஞ்சல 3 சொல்லிட்டீங்க பைக்கி ஆமா பைக் தான் என்ன பைக் இல்ல அது ஹெல்மெட் ஓகே இன்னும் ஒண்ணே இருக்கு சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து வாய் அவள் பக்க வாய் மூடணும் தோசை இல்ல இல்ல இது ஒரு தொழில் ஓகேங்களா என்னமோ வைக்கிறாரு ஒரு என்னமோ கைத்தொழில். செய்யறாரு ஓஹோ அப்படி கட்டுறாரா டால் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு டெட்டால் இல்ல வேற 6 தலையில கூட வச்சு காட்டல நீங்க 4 சொல்லிட்டா பூ பூ என்னது பூ கட்டுறாங்க Very சூப்பர் ஆலினர் அழகராஜால 5 விஷயங்களுமே நீங்க பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க செல்லக்குட்டி நீங்க பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க டேலண்ட் செம்ம தாறுமாறு போங்க எனவே உங்களோட பாயிண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு தியா வேலசேனுகுமார் அந்த தியா வேலசேனுகுமார்ல இப்படி சைலண்டானா இருக்கவே கூடாது தியா வேலசேனு ஓகே அதுல நம்ம விளையாண்டாதான் அந்த தெரியுது பாருங்க ஒரு பெரிய கப்பு அந்த கப்பு நமக்கு வரும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் டேக் யூர் சீட் ஆலினால் அழகராஜால அடுத்ததா வர போறது சௌந்தர்யா ஃபேமிலி ஓகே ஆலினால் அழகராஜா உள்ளதுக்கு ரெடியா யார் நடிச்சு காமிக்க போறீங்க நீங்க தான் நடிக்கிறீங்களா தெரியும் மதுரை பொண்ணுங்களே நடிக்கிறதுக்கு தான் வருவீங்க தெரியும் ஓகே டன் ஓகே செல்லக்குட்டி சருகு வளையப்பட்டி ஓகே your time start now ஆமா தலை சீவுறது என்னது அது பேர் என்ன தலை சீவுறது அட சீவுறது ஓகே என்னத வச்சு சீவ முடியும் அது பேர் என்ன சீப்பச்சு சீப்பு செகண்ட் ஒன் பாஸ் வாயில வரக்கூடாது ஆக்ஷன் மட்டும் என்ன பண்றீங்க பாட்டு பாடுறதா எது இது என்னது சரி சரி சுப் சுப் ஆ சுப் கர் செகண்ட் ஒன் இல்ல டைம் போயிட்டு இருக்கு பாஸ் இன்னும் 4 இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நீ ஆக்ட் பண்ணணும் சுமித்ரா ஓகே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நடிச்சா படிக்கிறது என்னது எதுல படிப்பாங்க புக்ல இல்ல நோட்டு இல்ல இது வந்து டெய்லி வரும் டெய்லி வரும் நீங்க நடிச்சிட்டே இருங்க ஓகே புக்கு படிப்பாங்க No. பேப்பர் என்ன பேப்பர் நியூஸ் பேப்பர் வெரி குட் நோயா சோ ஃபோர்த் ஒன் டக்குனு இது ஒரு விளையாட்டு பலூன் பொருள். ஊதுறது சூப்பர் வெரி குட் ஒருத்தா சி அடுத்து பட்டு விடுறது சூப்பர் ஆ கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு இங்க வருமா சைடுல விடுமா இப்படி ஃப்ரண்ட்ல விட்டா எப்படிமா சைடுல போடுமா நல்லா தூக்குமா அடிங்க உலகத்துல இந்த மாதிரி ஒரு தொங்கலான ஒரு டிரைவரை நான் பார்த்ததே இல்ல போடுமா ஓகே ஆலினால் அழகராஜால கொடுத்த 5 விஷயங்களுமே நீங்க பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க குழந்தை 5 விஷயங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க சோ உங்களோட டோட்டல் பாயிண்ட் 100 பாயிண்ட் வெரி குட் சோ இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு தியா வேலசேனுகுமார் அதுக்கு எப்படி விளையாடணும் அந்த கேமே எங்களுக்கே தெரியாது சர்ப்ரைஸா வரும் திடீர்னு அது எப்படின்றத சொல்றோம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துக்கு போலாம் சுட்டி சாம்பியன்ஸ்ல 3rd ரவுண்ட் தியா வேலசேனுகுமார் ஓகே தியா வேலசேனுகுமாரோட ரூல் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு 1 மினிட் டைம் கொடுப்போம் இந்த டைமிங்ல 3 பேருமே விளையாட போறீங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பாஸ்கெட் வந்து பின்னாடி கட்டி விட்டுருவோம் ஓகே 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிப்பீங்க குழந்தை நடுவுல இருப்பாங்க அதுக்குள்ள நிறைய பந்துகள் இருக்கு அந்த பந்துகளை வந்து தூக்கி போடுவாங்க ஓகே அதுல வந்து எவ்வளவு நீங்க வந்து கேட்ச் பண்றீங்க பின்னாடியே நீங்க அப்படியே பிடிக்கணும். ஆமா அது பின்னாடியே வந்து தூக்கி பிடிச்சிட்டே இருக்கும் எவ்வளவு பந்துகள் வந்து யார் மேக்ஸிமம் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் winner. இந்த ரவுண்டோட வின்னர் ஓகே நம்ம தியா வேலசேனுகுமார்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறது மானியான் ஃபேமிலி ஓகே your time start now போடுற செல்லம் ஸ்பீக் போடு போடுங்க புடிங்க ஆஹா நெக்ஸ்ட் ஓகே அது நெக்ஸ்ட் போட்டுட்டே இருங்க நீங்க ஸ்டாப் போட்டு பண்ண கூடாது ஸ்டாப் போடு போடு போடுங்க வெரி குட் நல்லா அதுல எடுத்து போடு வா போடு டைம் போடு போயிட்டு போடு பாஸ்
போடு ஆடடா நெக்ஸ்ட் போடு அது போடு கிளாப் பண்ணுங்க ஃபாஸ்டா போடு எல்லாம் கிளாப் பண்ணுங்க டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் ஓடிங்க அச்சா அடுத்து போடு பேபி தூக்கி போடுங்க இப்படி தூக்கி போடுங்க போடு போடுங்க அது பாரு ஆ ஃபாஸ்ட் இது பாரு அப்படி போடணும் பால் போடு தூக்கி போடு பால் நெக்ஸ்ட் எடுத்து போடு பாப்பா இங்க எடுத்து போடு பாருங்க ஒரு பால் பால் எடுத்து வேகமா எடு நம்ம ஸ்லோவா குனிஞ்சு எடுத்துட்டு இருக்க நீ நீங்க அப்படியே பின்னாடி வந்துடலாம் போல வெரி இருக்கு. குட் நெக்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போங்க தள்ளி போங்க பால் போடு போடுங்க சீக்கிரம் போடுங்க போடுங்க நெக்ஸ்ட் எடு பால் எடுத்து டைம் போடு போயிட்டு இருக்கு 30 செகண்ட் எவ்வளவு பால் இருக்கு பாரு உனக்காக போட்டு நேரு தூக்கி போடு போடுங்க அடுத்த பால் எடு சொல்லிட்டேன் பாஸ் அவ்வளவு இருக்கு 20 செகண்ட் இருக்கா ஆமா Count down. 20 செகண்ட்ஸ் ஆஹா இங்க பாரு நல்லா எடுத்து போடு பாப்பா இப்படி போடு இந்த பாரு இது கவுண்ட் கிடையாதுன்னா 15 போடு எடுத்து போடு பாஸ் அப்படி போடு வெரி குட் அதான் கரெக்ட் போடு அதான் போடு சீக்கிரம் அதே மாதிரி போடு 8 அச்சச்சோ அத்த சீக்கிரம் போடு 5 அப்படியே போடு அச்சா 3 வெரி குட் லாஸ்ட் ஒன்னு போடு டைம் அப் தீயா வேலை சென்னுக்குமார்ல சீரியஸா வந்து நம்மளுக்கு வந்து பந்து வருதோ இல்லையோ முக்கியம் கிடையாது 3 பேருமே சேர்ந்து தீயா வேலை செஞ்சீங்களா அதுதான் முக்கியம் 3 பேருமே தீயா வேலை செஞ்சீங்க தேங்க்யூ so much இன்னும் 2 பேர் விளையாட போறாங்க 2 பேர் விளையாடின உடனே யாருக்கு என்னென்ன லெவல் வரும் அப்படின்றது தெரியும் தேங்க்யூ so much டேக் கேர் ஓகே நம்முடைய தீயா வேலை செய்யணும் குமார்ல அடுத்து வரப்போகுது பிரித்தி அண்ட் ஃபேமிலி ஓகே your time start now எடுத்து போடு fast பாப்பா தூக்கி போடு அப்படி போடு வெரி குட் தூக்கி போடு fast டைம் போயிட்டு இருக்கு வெரி குட் பரவாயில்ல அது போடு எடுத்து போட்டாரு நீ அங்க பார்க்காத எடுத்து போடு டைம் போகுது நீ fast போடு நெக்ஸ்ட் போடு நெக்ஸ்ட் போடு எடுத்து போடு போட்டு டக்கு நீங்க வந்துரு அடுத்தது எடு போடு இங்க பாரு ஒண்ணு கூட போடல பாருங்க அடுத்தது எடு தூக்கி போடுங்க டி ஐயோ எடு அடுத்தது போடு ஆஹா எடுமா நம்ம 2 பால போடுவோமா பாஸ் இந்த பேர் பால போடு அங்க பாரு அந்த மாதிரி போடு இது பாரு அப்படியே போடு நான் வாக்கு படி வர சொல்ல போறேன் 30 செகண்ட்ஸ் போடுறா யார் பாரு எரியாத இப்ப போடு பாரு பால் பாரு இங்க பாரு அதான் தூக்கி போடு தூக்கி போச்சா இல்லையா தூக்கி இன்னும் நல்லா தூக்கி போடு டைம் போயிட்டு இருக்கு டைம் போகுது மண்டலே போடுமா ஏதாவது ஒண்ணு பண்ணு வெரி குட் சூப்பர் நீ எடுத்து போட்டாரு போடு போடு கண்ணு நீங்க திருவாவ தான் விழுந்திருக்கும் போடு எடுத்து போடு அப்படியே தான் பாப்பா தூக்கி போடு போடு 15 செகண்ட்ஸ் அப்பாடி போடு எடுத்து போடு 10 9 வெரி குட் அப்புறம் 7 6 5 4 3 2 உட்காரு வான் 1 டைம் அப் தியா வேலை செய்யணும் குமார்ல நீங்க 2 பேருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா ரொம்ப கூலா ஜாலியா போட்டுட்டு இருந்தாங்க ஓகே இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி விளையாண்ட உடனே நம்மளோட பாயிண்ட் இருக்கு இல்லையா முன்னாடி பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுவும் கண்டிப்பா ஆட் ஆகி தான் வரும் ஓகேங்களா இன்னும் ஒரே ஒருத்தர் அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இருக்கைக்கு போகலாம் தியா வேலை செய்யணும் குமார்ல லாஸ்ட் வந்து விளையாட போறது சௌந்தர்யான் ஃபேமிலி போடுங்க ரெடி ஓகே your time start now போடு செல்லமா போடு வெரி குட் அடுத்து வேகமா எடுத்து போடு கிளாப் பண்ணுங்கப்பா சூப்பர் அதே மாதிரி Keep போடுங்க clapping, இன்னும் டவுன் பண்ணுங்க கை தட்டிட்டே இருங்க வெரி குட் தட்டு நல்லா அழகா போடுறியே பிரமாதம் சூப்பரா போறீங்க அப்படிதான் போடுங்க போடு ச்சே பேட்ல பாஸ் பேட் வெரி குட் நல்லா போடுறியே போடு கொஞ்சம் டவுன் பண்ணி கூட உட்கார்ந்துக்கோங்க போடு கொஞ்சம் கம்மியா போடுங்க பரவாயில்ல நீ அப்படியே போடு கரெக்டா
பாஸ்கெட் டவுன் பண்ணி கூட உட்காந்துக்கோங்க டவுன் பண்ணி கூட ஓகே இப்போ போடுங்க வெரி சூப்பர் குட் அங்க பாத்து சூப்பர் ஃபாஸ்ட் ஏய் முதல்ல இது டைப் பண்ணிடுங்க ஃபாஸ்ட் வெரி குட் 30 செகண்ட்ஸ் இருக்கு ஃபாஸ்ட் பேட் லக் போடு நல்லா போடுறியா வெரி குட் செகண்ட்ஸ் போடு வெரி குட் 9 வெரி குட் 7 6 5 4 3 2 1 டைம் அப் தி பட்டு தியா வயசனுக்குமார்ல சீரியஸாவே தியா விளையாண்டுருக்கீங்க எவ்வளவு பந்து இருக்குன்னு பாத்துடலாம் 1 ஐயோ சாரிமா 2 3 சூப்பர் 3 பந்து சோ தியா வயசனுக்குமார் ரொம்ப பிரமாதமா விளையாடிட்டாங்க பட் இதோட ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படின்னா எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டா தான் தெரியும் லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி அண்ணா தியா வேலசேனுகுமாரோட ரவுண்ட் வந்து பிரமாதமா விளையாடி முடிச்சோம். இந்த தியா வேலசேனுகுமார்ல 3 குடும்பமே குழந்தையோட ரொம்ப அழகா விளையாடினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. சுட்டி சாம்பியனுடைய ஃபைனல் ரவுண்ட் தியா வேலசேனுகுமார்ல 3 பேர் விளையாடும்போது நமக்கு ஸ்கோர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இதுல வந்து மான்யா ஒரு பந்தும் போடவில்லை. ஓகே, நம்ம பிரீத்தி ஒரு பந்தும் போடவில்லை. ஆனால் சௌந்தர்யா 3 பந்துகளை கூடையிலே அனாவசியமாக போட்டு புள்ளிகளை தட்டி செல்கிறார். கைதட்டுங்க எல்லாரும். இப்போ நம்முடைய சுட்டி சாம்பியன்ல 3 ரவுண்டும் சேர்த்து யாரு அதிகமான ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த சுட்டி சாம்பியன் எபிசோட வின்னர். அவங்க யாருன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். Who is that? இந்த சுட்டி சாம்பியன்ல 3 ரவுண்டும் சேர்த்து மான்யா 140, பிரீத்தி is 140 and சௌந்தர்யா 160 புள்ளிகள். சுட்டி சாம்பியன் டைட்டில் வின்னர் 160 புள்ளிகளை பெற்று சௌந்தர்யா தட்டி செல்கிறார். அடுத்த வின்னர் மான்யா. அடுத்த வின்னர் பிரீத்தி. இந்த 3 குடும்பங்களுக்கு வெற்றி கோப்பை மட்டுமல்ல, அன்னை டேட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசும் உண்டு. சாம்பியன்ஸ்ல 3 சுட்டிஸ் எப்படி விளையாடி இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்த வாரமும் 3 சுட்டிஸ் வந்து பிரமாதமா விளையாட போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஆகணும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் மிதன கிட்ட சந்திக்கலாம். அண்டதன் பாசம் நந்தினி அண்ட் பரவ கோபி சுட்டி சாம்பியன்ஸ் சேட்ட கொஞ்சம் ஜாஸ்தி.